நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். 2வது அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவைகளின் மேலே சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வெற்றியை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தரப்போகிறார். ஒரு வெற்றியின் அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உமது அடியாராகிய தாவீதுக்கு ஜெயத்தை தந்து அல்லேலூயா. இன்றைக்கு பகல் வேளையில எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச கரங்களை தட்டி எல்லா தோல்வியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. எல்லா தோல்விகளை கொண்டு வருகிற, எல்லா தோல்வியின் அனுபவங்களை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஒரு வெற்றியின் அபிஷேகம், ஒரு ஜெயத்தின் அபிஷேகம். ரிபா ரகதர் ஷகரபா ரிகந்தர் ஷகரபா. அல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதுவரைக்கும் மனுகுலம் அனுபவித்து வந்த தோல்விகளை மாற்றி ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்முடைய வேலைகளில், நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா தோல்விகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு வெற்றியை தருவாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வெற்றியை தருவாராக. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே நம்மை பின்னுக்கிழுகிற சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தருவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அந்த சாமுவேல் என்றைக்கே அபிஷேகம் பண்ணினாரோ வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து தங்கி இருந்தார். அவன் போன இடையெல்லாம் கர்த்தர் அனுகூலமாய் மாற்றினார். கோலியாத்தை ஜெயிக்க ஆண்டவர் பலன் கொடுத்தார். சிங்கத்தை ஜெயிக்க பலன் கொடுத்தார். கரடியை ஜெயிக்க பலன் கொடுத்தார். எவ்வளவு சத்துருக்கள் எழும்பின போதும் ஜெயிக்க பலன் கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெற்றிகளை தருகிற அபிஷேகம், ஜெயங்களை தருகிற அபிஷேகம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியினாலே எனக்கு அவர் வெற்றியை தருகிறவர். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கும் தோல்வியின் எண்ணங்களை கர்த்தர் மாற்றுவாராக. நிறைய வேளையில நம்ம நிறைய தோல்விகளை பார்த்து பார்த்து நம்மவே நினைப்போம், நான் என்னுடைய வாழ்க்கையில வெற்றியே கிடையாது, தோல்விதான் என்னுடைய அனுபவம் என்று சொல்லுகிற போது ஜெயம் தருகிற ஒரு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபத்தோடு காணப்படுவோமா? நல்லா கவனிங்க. வெற்றினா என்ன? வேதம் நீங்க உலகத்துல வெற்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா, எதிர்பார்த்த நேர்மறையான முடிவுகள். நம்ம எதிர்பார்க்கிற காரியம் அந்த மாதிரி நேர்மறையா முடிஞ்சிருச்சுன்னா வெற்றி என்கிறோம். எதிர்பார்த்த காரியம் எதிர்மறையாக முடிந்தது என்றால் தோல்வி என்று சொல்லுகிறோம். சிலர் வேலையில ஒரு வெற்றி வேணும்னு விரும்புவீங்க, குடும்பத்துல ஒரு வெற்றி. பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க ஒரு வெற்றிக்காக காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. விளையாட்டு வீரர்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வெற்றிக்காக காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிற வெற்றி என்ன? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2-3 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய வெற்றிகள் இருக்கிறது. உலக மனுஷங்களும் நிறைய வெற்றி பெறுறாங்க. வேலையில வெற்றியா இருக்கிறாங்க, படிப்புல வெற்றியா இருக்கிறாங்க, தொழில வெற்றியா இருக்கிறாங்க, உலக மனிதர்கள் வெற்றியா இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி என்பது தேவன் நம்மோடு இருந்து நமக்கு வெற்றியை தருகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் சொல்லுங்க, அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டார். அல்லேலூயா. விசுவாசிங்க, என்ன பார்க்கிறவங்க இவன் ஒரு வெற்றியாளன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஜெயத்தை தருவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை பார்த்து பல நபர்கள் சொல்லி இருக்கலாம், நீ தோற்று போனவன் என்று சொல்லி இருக்கலாம், நீ எதற்கு லாயக்கில்லை என்று மனுஷர்கள் சொல்லுகிற போது இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு இருக்கிறதுனாலே அவன் நிறைய பேர் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் உன் மூலமாய் செய்து முடிக்க தேவன் உதவி செய்வாராக. அவன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் காரியங்கள் யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் ஒரு போத்திவார் கண்டான், ஒரு உலக மனுஷன் கண்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் சிலருடைய கண்களுக்கு உன்னுடைய வெற்றியை தெரிவிக்கும்படி கர்த்தர் இந்த பகல் வேளையிலே வெளிப்படுவாராக, வெளிப்படுவாராக. நல்லா கவனிங்க. அவன் ஒரு அடிமை. அவன் யோசேப்பு ஒரு அடிமை. அவனுக்கு அந்த வீட்டுல ஒரு செல்வாக்கு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனை ஆண்டவர் ஜெயமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார், ஜெயமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். நீ இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் ஆண்டவர் சகலவற்றையும் ஜெயமாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வெற்றி எங்கதான் இருக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில வெற்றிகளை கிறிஸ்துவுக்கு வெளியே தேடுறோம். சில வேளையில வெற்றி கிடைக்கணும்னா நம்ம வேலையில ஒரு வெற்றி வேணும்னா ஜெபம் பண்றதை விட்டுறோம். வேலையில ஒரு வெற்றி வேணும்னா நம்ம ஆலயத்துக்கு வர்றதை விட்டுறோம். வேலையில ஒரு வெற்றி, குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு படிப்புல ஒரு வெற்றி வேணும்னா தேவ சமூகத்தை விட்டுறோம். இல்ல, அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள்ளதான் எல்லா வெற்றிகளும் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் எவ்வளவு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. உலக மனிதனுக்கு இருக்கிற வெற்றிக்கும் நமக்கு இருக்கிற வெற்றிக்கு இருக்கிற வித்தியாசம், நமக்கு வெற்றியை தருகிறவர் கிறிஸ்து. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து வெற்றியை தருகிறவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா.
நல்லா கவனிங்க. நிறைய வேளையில நம்ம உழைக்கிறதுனால வெற்றி வர்றதில்லை, ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஜெயமுள்ளவனாய் மாற்றும். கிறிஸ்து மூலமாய் வருகிற வெற்றி, சிலுவையின் மூலமாய் வருகிற வெற்றி, கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதுனால் வருகிற வெற்றி என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நிறைய வேளையில அவன் சத்துரு செய்கிற காரியம் என்ன செய்வான்னு சொன்னா, நம்மை ஜெபிக்கிறத விட்டு சில வேளைகள்ல அவன் நிறைய காரியங்களுக்காக தேவனை விட்டு வெளியே கொண்டு வந்துருவான். சிலர் சொல்லுவாங்க, வேலையில ஒரு உயர்வு வேணும், நான் திடீரென்று சில காரியங்கள் இருக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியல, சில காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்றோம், நேரத்தை தேவ சமூகத்துல செலவு பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலே புரிந்து கொள்ளுங்கள், பிசாசு உங்களை கொஞ்சம் நயம் காட்டுவான். நீ ஜெபிக்கிற நேரம் வேற ஏதாவது செய்யலாமே, வேற ஏதாவது காரியம் செய்யலாமே, நயம் காட்டுவான். கொஞ்ச நாளில நம்முடைய வாழ்க்கையே அவன் தோல்வியாய் மாற்றி விடுவான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஜெயத்தை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்ன வேலை பார்க்கலாம், நீங்க இன்னைக்கு இருக்கிறது என்ன சூழ்நிலையா இருக்கலாம். சில வேளையில உங்களுக்கு அறிவில்லாம நீங்க சொல்லலாம், சில வேளையில நீங்க சொல்லலாம் எனக்கு திறமையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தேவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த மாதத்திலும் சிலருடைய தோல்வி எண்ணங்களை மாற்றுவாராக, தோல்வி எண்ணங்களை மாற்றுவாராக, தோல்விகளை மாற்றி ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நல்லா கவனிங்க. அவன் ஜெயத்திற்கென்று ஒரு அபிஷேகம் உண்டு, ஜெயத்திற்கென்று ஒரு அபிஷேகம் உண்டு. நிறைய வேளையில நம்முடைய வாழ்க்கையில நிறைய வேளையில தோல்வியான எண்ணங்கள் இருக்கும். சின்ன வயதிலிருந்தே நம்ம நிறைய தோல்வியை பார்த்து வளர்ந்திருப்போம். நம்முடைய குடும்பத்துல நிறைய பேர் தோற்று போறத பார்த்திருப்போம், நிறைய பேர் வீழ்ந்து போறத பார்த்திருப்போம், நிறைய மனிதர்கள் நல்லா இருந்துட்டு வீழ்ந்து போகிறத பார்த்திருப்போம். ஆனா நம்முடைய தேவ பிள்ளைங்க விசுவாசிக்கணும், தேவன் ஜெயத்தை தருகிறவர். தேவன் அமிழ்ந்து போகிறவர்களை, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறவர். அவர் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நிறைய வேளையில தோல்வியின் எண்ணத்தை கொண்டு வந்தாச்சுனாலே நம்ம சோர்ந்து போயிடுவோம், நமக்கு வேற எதையும் சிந்திக்க முடியாது. ஒரு தோல்வி வந்தாலே சத்ரு பயத்தை கொண்டு வந்துருவா, நமக்குள்ள விசுவாசமே இருக்காது. நாமே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? யுத்த களத்தில அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலும் இருந்தார். யுத்த களத்தில ஆயுதங்களுடைய யோனத்தான் இருந்தான். இஸ்ரவேலின் சகல ஜனங்களும் இருந்தார்கள். ஆனால் தாவீது ஒரு சிறு வாலிபன். அவன் போய் நின்று சொல்லுகிறான், சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அவன் அதை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் அந்தரங்கங்களிலே சிங்கத்தை ஜெயித்தான், அந்தரங்கங்களிலே பிசாசை ஜெயித்தான், அந்தரங்கங்களிலே தேவனிடத்தில் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய வேளையில நம்ம ஆராதிக்கிறப்ப சபையில வர்றப்பதான் அபிஷேகம் வரும், சபையில வர்றப்பதான் நம்ம அதிகமா செபிப்போம், சபையில வர்றப்பதான் அதிகமா வேதத்தை வாசிப்போம். இல்ல, உங்க அந்தரங்க வாழ்க்கையில தேவனோடு நீங்கள் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும், சத்துருவை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை தட்டி அவன் இன்றைக்கு ஹல்லேலூயா. ரீகா பாரஷாகாராபா ரிபா ராகடத ரபா ராகடபா ஓ ஷாகரபா தீரபா. எல்லா தோல்வி எண்ணங்கள் மாறட்டும். தோல்வி பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. தோல்வி பயங்கள் ஓ ரிகாரத ரபா ராகடபா. தோல்வி பயங்கள், தோல்வி பயங்கள், தோல்வி பயங்கள். வெக்கப்பட்டு போயிருவோமோ என்று நினைக்கிற இருதயங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. பயப்படாது,
நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. நானே ஜெயத்தை தருகிறவர், நானே ஜெயத்தை தருகிறவர், நானே ஜெயத்தை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசான பாடிடுவே, நான் ஓசான பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலைகளில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருவாராக, ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருவாராக. அல்லேலூயா. நீங்க நம்ம கடைசியில் அந்த பகுதியை சிந்திக்கலாம். தேவன் ஆமென் ஜெயிக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று நம்மை குறித்து, சபையை குறித்து விரும்புகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு, தேவ சமூகத்தில் வெற்றியாய் வாழ்வதற்கு தேவனுடைய பிள்ளைங்க அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை நம்ம சிந்தித்து விட்டு அந்த கடைசி பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். ஒன்று, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு தெளிவான தரிசனம் இருக்கணும். நீதிமொழிகள் 29:18 வாசிங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. நிறைய வேளையில ஒரு மனிதனை முன்னுக்கு கொண்டு வருவது எதுன்னு கேட்டா தரிசனம். அவன் ஒரு சாதாரண மனுஷனா இருப்பான், அவனுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருப்பான், அவனுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கணும், கிளியர் விஷன் இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க கூடாது. இன்னைக்கு என் குடும்பம் எப்படி இருக்கு, இன்றைக்கு என்னுடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்பதற்கு அப்பாற்பட்டு தேவன் நமக்கு தருகிற தரிசனம் உடையவர்களாயிருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அவன் ஒரு தன் சகோதரருக்கு அறிவித்தான். வேதம் சொல்லுகிறது நல்லா பாருங்க. யோசேப்பினுடைய முதல் வெற்றி, அவன் அவ்வளவு உயர்த்தப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு இல்லாத ஒரு தரிசனம் அவனுக்குள்ள இருந்தது. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சொப்பனத்தை நிமித்தம் எல்லாரும் அவனை பகைத்தாலும் அவன் சொப்பனமுடையவர்களாய் இருந்தான். ஒரு தரிசனம் இருந்தது. ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை சகோதரர்களுக்கு மத்தியில் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு சொப்பனத்தை காண்பிக்கிறார், 2வது ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். இதே போல தேவனுடைய பிள்ளைங்க தெளிவான தரிசனம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க வேலை பார்க்கலாம், தொழில் செய்யலாம், இல்லைன்னு சொன்னா ஆண்டவருக்கென்று ஏதாவது செய்யலாம். எதை செய்தாலும் நமக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தரிசனம் தாங்க.
அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை தருவீராக. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அப்ப ரட்சிக்கப்படலை, 12ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப தான் ஆண்டவருக்குள்ளே நான் வர்றேன். நான் 6 இல்ல 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு சொப்பனத்தை பார்க்குறேன். அன்றைக்கு நான் ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போகிற காலகட்டம். இந்து கோயிலுக்கும் போவேன், ரோமன் கத்தோலிக்க சபைக்கும் போவேன். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போ நான் ஒரு வாலிபனா எங்க ரோட்டு பக்கம் நிற்கிறேன். ரோட்டு பக்கம் நிற்கிறப்போ எங்க வீட்டுக்கு மேல ஒரு சந்தை இருக்கிறது. சந்தைக்கு மேல ஒரு மரம் உண்டு, அடர்த்தியான இலைகள் நிறைந்த ஒரு மரம். அந்த நான் எங்க வீட்டுக்கு மேல நிற்கிறேன். அந்த சந்தைக்கு பக்கத்துல வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வானத்திலிருந்து அப்படியே இயேசு இறங்கி வருகிறார். அவர் கையில ஒரு கொடி இருக்கிறது, ஒரு சிவப்பு கொடி. அதுல ஒரு கிரீடம் பதிக்கப்பட்டிருக்கிறது, பொன் கிரீடம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதை கொண்டு வந்து என கையில கொடுத்த உடனே அந்த கொடியும் மறைந்தது, இயேசுவும் மறைஞ்சிட்டாரு. நான் ஓடி அந்த சொப்பனத்துல ஓடி வர்றேன். ஓடி வந்து அந்த வராந்தையில கிடந்து அழுது புரண்டு புலம்புறேன். அப்போ எங்க ஒரு சித்தி வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படி அழுற, ஏன் இவ்வளவு அந்த வெறும் வராந்தாவில் அழுது புலம்புறேன்னு கேட்டா, நான் அவங்க கிட்ட சொல்றேன், நான் பாஸ்டர் ஆகணும்னு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிடிக்காத ஒரு தொழில் இல்லைன்னா, சாரி, வேறு இது உண்டுன்னா பாஸ்டர் தான். அடுத்த வாரம் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணார், யாராவது குருத்துவ பட்டத்துக்கு போறீங்கன்னா பேர் கொடுங்கன்னு சொன்னப்ப எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது. இந்த பாஸ்டர் ஆகிறத விட குருத்துவ படிப்புக்காவது போயிடலான்னு சொல்லி நான் யோசனை பண்ணேன். அல்லேலூயா. வீட்டில் சொல்ல போய் பிரச்சனை ஆகிதான் அது அப்படியே மாறி போச்சு. ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில தரிசனம், நமக்கு ஒரு தெளிவான தரிசனம் இருக்கும். நம்ம நிறைய வேளையில நிறைய காரியங்கள் சிறிய சிறிய தரிசனம் உடையவங்களா இருக்கிறோம். ஒரு வேலையில ஒரு உயர்வு வேணும், அது சிலருக்கு தரிசனம். கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், சிலருக்கு தரிசனம். சிலருக்கு கொஞ்சம் படிப்பு வேணும், சிலருக்கு புகழ் வேணும். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை நீர் எதற்காக அழைத்திருக்கிறேன்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு மேலான தரிசனம் உண்டு. யோசேப்பு அவங்க அப்பா யாக்கோபு ஒரு சொப்பனம் பார்த்தான். அதே யாக்கோபு சொன்ன அதே அனுபவங்களை யோசேப்பும் வாஞ்சித்தான். நீங்க எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற தரிசனத்தை இந்த நாட்களில் வெளிப்படுத்துவீராக. சில வேளையில உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புதிய தரிசனங்களை இந்த நாட்களில் தருவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில தரிசனம் உள்ளவர்களா எங்களை மாத்துங்க, எங்க வாழ்க்கையில தரிசனம் உள்ளவர்களா மாத்துங்க. ஆண்டவரே தரிசனம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த தரிசனம் நமக்குள்ள இருக்கிறப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த தரிசனம் நம்மை உருவாக்கும், தரிசனம் நம்மளை பாதுகாக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எவ்வளவு மனிதர்கள் எழும்பினாலும், எவ்வளவு சகோதரர்கள் எழும்பினாலும், எவ்வளவு அடிமைத்தனத்துல உங்களை கொண்டு போட்டாலும் உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் உங்களை வழி நடத்தும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை அழைத்தவரோ உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரோ உண்மை உள்ளவரே, நல்லவர் சர்வவல்ல
ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தரிசனம் தருவீராக. நிறைய வேளையில தரிசனம் இல்லாம தான் நம்ம சீர்கட்டு போகிறோம். நம்ம எங்க போறோம்னு நமக்கு தெரியாது. இந்த வருஷம் நம்ம ஒரு காரியத்தை நினைப்போம், அடுத்த வருஷம் இன்னொரு காரியத்தை நினைப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறீர்? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. என்னை குறித்து நீர் என்ன தரிசனம் வச்சிருக்கிறீங்க? சூழ்நிலை வேதனையா இருக்கலாம், நீங்க இன்னைக்கு வறுமையில இருக்கலாம், நீங்க இன்னைக்கு போராட்டத்தில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில இந்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு, ஜெயத்தை தருவதற்கு நீங்கள் ஆண்டவரை நம்பணும். சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சொல்லுங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பணும், கர்த்தரை நம்பி. அதான் வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்ம வேலை செய்யணுமா? செய்யணும். அதான் வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். சோம்பேறியா இருக்கிறதுக்கு வேதம் சொல்லல, உழைக்க வேதம் சொல்லுகிறது, ப்ரிப்பேர் பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறது. என்றைக்கோ நடக்கிற யுத்தத்துக்கு குதிரை டெய்லி யுத்தம் ஆயத்தப்படும், ஆயத்தப்படும். நம்ம ஆயத்தமாகணும், ப்ரிப்பேர் பண்ணணும், நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தணும். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆமே, ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தருவா, ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தருவா, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. கர்த்தரே, வாசிங்க நீதிமொழிகள் 21:31 வாசிங்க. கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:33 வாசிங்க. காரிய சித்தியோ, காரிய சித்தினா ஜெயம் தேவனால் வரும். ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஜெயம் ஆண்டவரால வரும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு பக்கம் உழைக்கிறோம், ஆனா ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அவரை ட்ரஸ்ட் பண்ணணும், அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். மனுஷங்க பல காரியங்களை சொல்லுவார்கள், கூட இருக்கிறவங்க உங்களை மனமடிப்பாக்குவார்கள். சூழ்நிலையை பார்க்கிறப்போ எல்லாம் தோல்வி போல தெரியும். அப்போதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆயிரு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆயிரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. உன்னை டோட்டலா ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொடு, ஆண்டவருடைய சமூகத்துல சரண்டர் பண்ணு. ஜெபத்தை விட்டுறாத, வேதம் வாசிக்கிறத விட்டுறாத, ஆண்டவரை நம்புறத விட்டுறாத. நிறைய வேளையில சோர்வுகள் வருகிற போது ஜெபிக்க முடியாது, ஆமே, போராட்டங்கள் வருகிற போது ஜெபிக்க முடியாது. அந்த வேளையில தான் நீ காண்பிக்கணும், நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோர்வுகள் உங்களை மேற்கொள்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. நமக்கு நேரம் போகிறதுனால சீக்கிரம் போவோம். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுங்கள். சங்கீதம் 1:1 வரைக்கும் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அந்த வசனம் நமக்கு தெரிந்த பகுதி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் 2 விதமான ஆலோசனை நமக்கு வரும். எப்போதுமே நமக்கு 2 சாய்ஸ் லைஃப்ல இருக்கும். ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி.
ஆனா நம்ம யாரை எப்போதும் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வேத வசனத்தை தேடணும். அல்லேலூயா. வேத வசனத்தை நம்பணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனாலதான் யோசுவாவை பார்த்து, யோசுவாவை வாசிங்க, 1வது அதிகாரம் 7 முதல் 8 வாசிங்க. யோசுவா 1வது அதிகாரம் 7 முதல் 8. நல்லா பாருங்க, செய்ய கவனமாய் இருக்கும் பாத்திரம் அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பதா. நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நல்லா கவனிங்க, பழைய காலகட்டத்தில் இப்படி பைபிள் கிடையாது. நியாயப்பிரமாணத்தை மெமரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா பேசிட்டே இருப்பாங்க, அது உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க மனசுல வேற எந்த சிந்தையும் இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பய உணர்வுகள் வராது. நீங்க வாழ்க்கையில போராட்டம் வர்றப்ப இந்த பைபிளை விட்டு பிரியாதீங்க. நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் பைபிள் எடுத்து வாசிங்க. உங்க சிந்தையை வேத வசனத்தால் நிரப்புங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கதான் வேதம் சொல்லுகிறது, நீ புத்திமானாய் நடந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்பி அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தாரும், எங்களுக்கு ஜெயத்தை தாரும், எங்கள் தோல்வியின் அனுபவங்களை மாற்றும்னு சொல்லுகிற போது கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தரே ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம தொடர்ச்சியா நம்முடைய ஓட்டம் இருக்கணும். நிறைய வேளையில நமக்குள்ள ஒரு வாசிங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. நான் அடைந்தாச்சு அப்படின்னா நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன வெற்றிகளை பார்த்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிரும். இன்னைக்கு பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமை ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு போதும் 3 மணி நேரம். நம்ம இன்னி அடுத்த ஒரு வாரமும் எதுதான் சிந்திச்சுட்டு இருப்போம்னா, நான் வெள்ளிக்கிழமை 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா பவுல் சொல்றத பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது தேர்ந்தவன் ஆனேன் என்று அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. நான் ஜெயித்துட்டேன், நான் சாதிச்சுட்டேங்கிற எண்ணம் வரவே கூடாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி தொடருகிறேன். டெய்லி கன்சிஸ்டண்டா. ஒரு மனிதன் வெற்றி பெறணும்னா கன்சிஸ்டன்சி தேவை, தொடர்ச்சி தேவை. ஒரு நாள் ஜெபம் பண்ண போது அது டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்கன்னா ஒரு வாரம் முழுக்க நம்ம 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 நான் தொடருகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தொடருகிற ஒரு அனுபவத்தை, தொடர்ச்சியா
கன்சிஸ்டண்டா இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். அல்லேலூயா. நிறைய வேளையில நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு காரியத்தை செய்வோம், அடுத்த 6 நாள் அதை செய்ய மாட்டோம். ஒரு நாள் பைபிளை வாசிப்போம், அடுத்த 6 நாள் பைபிளை வாசிக்க மாட்டோம். இல்ல, நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியா அல்லேலூயா நம்ம என்னென்ன தீர்மானம் எடுக்கிறோமோ, வேதம் வாசிக்கிறதா இருக்கலாம், பைபிள் அந்த ஜெபிக்கிறதா இருக்கலாம். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபித்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை தருவாராக. கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஜெபிக்க, ஜெப வாழ்க்கையில ரீபா தரபா ரஷா கரபா ரீபா ராகடபா தீரபா ரஷா கரபா தரபா ராகடபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக்கு கொஞ்சம் வாளியை கூட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, லக்கை அடையிற வரைக்கும் ஓடணும். என்றைக்கோ நடந்ததை வச்சு பெருமை பாராட்டிட்டு இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்தா அதை மறந்துட்டு நான் நாளைக்கு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நாளைக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில எதை செய்ய விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பகுதியை சிந்திக்கிறப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. சகோதரிகள் எல்லாம் மீன் வெட்டுறவங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டுல கத்தி இருக்கும். அந்த கத்தி முதலாவது வாங்கிட்டு வர்றப்ப மீன் வெட்டுனா நல்லா வெட்டுப்படும். ஒரு வெட்டுல 2 துண்டு உடனே ஆயிரும். ஹல்லேலூயா. 2 வாரம் தாண்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்னதா ஒரு பழைய மாதிரி வெட்டுப்படாது. 2 வாரம் தாண்டிருச்சுன்னா அது வெட்டுப்படாது. நம்ம கொஞ்சம் ஓங்கி வெட்டணும். கொஞ்சம் ஓங்கி வெட்டினாதான் வெட்டுப்படும். 1 மாசம் ஆனா கொஞ்சம் கூட ஓங்கி வெட்டினாதான் வெட்டுப்படும். ஆனா ஞானமுள்ள ஒரு மனுஷங்கிட்ட அந்த கத்தியை கொடுத்தா என்ன செய்வான் அப்படின்னா, ஓங்கி வெட்டுறதுக்கு பதிலா கத்தியை என்ன செய்வான்னா தீட்டுவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் கத்தியை தீட்டுவான். அதுதான் பிரசங்கி சொல்லுகிறா, அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். இதே போலதான் தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம 10ஆம் கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா படிக்கிறத விட்டுருவோம். 12ஆம் கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா படிக்கிறத விட்டுருவோம். சிலர் காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா படிக்கிறத விட்டுருவோம். நான் உங்க வாழ்க்கையில நீங்க எப்ப படிக்கிறத விட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் உங்களுக்கு அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க நாளுக்கு நாள் கற்றுக்கொள்ளணும். வேதத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலைகள்ல, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்ல கற்றுக்கொள்றதை விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை. கடைசியா ஒரு பகுதியை நான் சிந்தித்து விட்டு போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம்
2வது அதிகாரம், சீக்கிரமா நோட் பண்றவங்க பண்ணுங்க. 2வது அதிகாரம் 7வது வசனம், 11வது வசனம், 17வது வசனம், 26வது வசனம், 5வது வசனம், 3வது அதிகாரம் 5வது வசனம், 12வது வசனம். இதெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ. 21வது வசனத்தை யாராவது வாசிங்க. 3:21. நான் ஜெயம் கொண்டு. சொல்லுங்க. இயேசு சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு. அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ. அல்லேலூயா. அவர் ஜெயம் கொண்டு உட்கார்ந்தது போல. சொல்லுங்க. அவர் ஜெயம் கொண்டு உட்கார்ந்தது போல என்னையும் ஜெயம் கொண்டு உட்காரும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல இந்த ஜெயத்தை குறித்து, ஆவிக்குரிய ஜெயத்தை குறித்து கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. என்னைக்கோ கிடைச்ச ஒரு அபிஷேகம் போதாது. நாளுக்கு நாள் புதிய கிருபைகளை தருவாராக. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவாராக. கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரீபா கந்து ரிஷா கரபா ரீபா ராகடபா தீரபா ராகடபா. ஜெயமளிக்கிற ஒரு அபிஷேகம், ஜெயமளிக்கிற அபிஷேகம், ஜெயமளிக்கிற அபிஷேகம், கிறிஸ்துவுக்குள் ஜெயமளிக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபா ரதுருஷா கரபா ரிபா ரகடபா தீரபா ரஷா கரபா. எல்லா தோல்வியின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். சத்துரு கொண்டு வருகிற தோல்விகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும். தீரபா ரகடது ருசி கரபா. ஷகரபா தீரபா ரகடபா. படிக்க உட்கார்றப்போ, எதையாவது கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறப்போ, தலைவலிகளை கொண்டு வருகிற சத்துருடைய சகல கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. ரிபா கது ரிஷா கரபா ரிபா ரகடபா தீரபா ரகடபா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஜெயத்தை தருவார், ஆண்டவர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஜெயத்தை தருவார். விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.